சென்னை மெரினா கடற்கரையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா கருணாநிதி நினைவிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனை நினைவிடம் என்பதை விட கலைஞரின் தாஜ்மஹால் என்று கூறலாம் என ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை மெரினாவில் திறக்கப்பட்ட அண்ணா கருணாநிதி நினைவிடத்தின் பிரம்மாண்ட காட்சிகள் தான் இவை. தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கடந்த 2018ஆம் ஆண்டு காலமானார். சென்னை மெரினாவில் அண்ணாவின் நினைவிடத்திற்கு அருகிலேயே கருணாநிதிக்கும் நினைவிடம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு ஏற்ப அண்ணாவின் நினைவிடத்தையும் புதுப்பித்த தமிழ்நாடு அரசு கருணாநிதிக்கு பிரம்மாண்ட நினைவகம் அமைத்தது. இதனை பொதுமக்களின் பார்வைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட நினைவிட வளாகத்தில் அமைக்கப்பட்ட அண்ணாவின் சிலையை திறந்து வைத்த மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நுழைவாயிலில் இருந்து பேட்டரி கார் மூலம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நடிகர் ரஜினிகாந்துடன் அண்ணா நினைவிடத்திற்கு முதலமைச்சர் சென்றார். அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவச் சிலையையும் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மு க ஸ்டாலின் மரியாதை செய்தார். கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். நினைவிடத்தின் உள்ளே அமைக்கப்பட்ட கலைஞர் உலகம் என்ற அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அங்குள்ள மினி தியேட்டரில் கருணாநிதியின் திரைத்துறை பயணம் குறித்த குறும்படத்தையும் ஸ்டாலின் பார்த்து ரசித்தார். இதில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் இதை நினைவிடம் என்பதை விட தாஜ்மஹால் என்று கூறலாம் என்று புகழாரம் சூட்டினார். கலைஞருடைய சமாதியை சொல்றதை விட கலைஞருடைய தாஜ்மஹால் சொல்லலாம், அவ்வளோ அருமை. இதேபோன்று கருணாநிதியின் வாழ்க்கை பயணத்தை திரையில் பார்த்தபோது அனைவரும் கண்ணீர் வடித்ததாக திமுக எம்பி திருச்சி சிவா கூறினார். கலைஞர் அவருடைய அந்த மருத்துவமனை காட்சிகளும் கடைசியாக அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்ததையும் பார்த்தபோது நெஞ்சு நெகிழ்ந்து கண்கள் எல்லாம் பணித்தன. பார்த்த அத்தனை பேருமே கண்ணீர் விடித்தார்கள். கருணாநிதி நினைவிட திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காணொலியும் ஒளிபரப்பப்பட்டது. கலைஞர் நினைவிடத்துக்குள் வாருங்கள். கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம். கலைஞரோடு வாழலாம், வாழலாம், வாழலாம்.